ஹாய் ஹலோ டாலிஸ், நான் உங்கள் தியா. இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம் ஸ்னேகிதனே. இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் ரெஸ்ட் ரூமில் நின்றுட்டு சாரி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வெளியில் நின்றுட்டு, எவ்வளோ நேரம் டீ பண்ணுவேன், அந்த அம்மா அங்கே கத்திட்டு கிடக்குடி ஒயன்னு சொல்லிட்டு, நீ வந்து தொலையாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வரேன் இருடி ஒரு நிமிஷம், என்னை தாண்டி எப்படியும் அலைய விடுவீங்க, அதுக்கு இதுக்கு போன்னு ஏன்டா லீடர் ஆனோன்னு இருக்குது கிளாஸுக்கு. ஆகாமலே இங்கே வந்து நிம்மதியாக இருந்திருப்பேன் போல். எல்லாம் பாரு சாரியை கட்டிட்டு அழுங்காமல் குலுங்காமல் உட்காந்துருக்குங்க. ஆனால் என்னை மட்டும் பாரு, வந்ததுலேருந்து 10 தடவை இந்த சாரி கலண்டு விழுந்துருச்சு. நானும் இதை கட்டிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன வாண்டி காலையிலேருந்து இப்போ தானடி அங்கேருந்து வந்தேன், அதுக்குள்ளே என்ன வாண்டி அந்த மேடம்க்கு? ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எழுதியாச்சுடி. இப்போது யார் யாருக்குன்னு சர்டிஃபிகேட்ஸில் இப்படி நேம் எழுதி வச்சிட்டேன்னா, சப்போஸ் நாளைக்கு ஒரு சிலர் வராமல் போயிடுவாங்கல்ல, இவனுங்க அருன்னு அறுக்கிற மொக்கைக்கு ஒரு சிலர் நாளைக்கு வராமல் போயிடுவாங்கடி. அதனால் இன்றைக்கி வந்தவங்களுக்கு எல்லாமே சர்டிஃபிகேட்ஸ் இன்றைக்கி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்கிறாங்கடி. சரி ஓகே, நான் வந்துடுறேன், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் வரா. ஸோ என்னென்னா, யூத் டே செலிப்ரேஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு உங்கள் காலேஜில். யூத்துக்கு தேவையானது எப்படிலாம் லைஃப்பில் சக்ஸஸாக வரலாம் அப்படின்றதையும், இதுக்கு முன்னாடி சக்ஸஸாக வந்தவங்க அவங்களோட அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு உங்கள் எல்லாருக்கும். ஸோ இப்போ அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுட்ருக்காங்க. உங்கள் சிட்டியில் இருந்துட்டு யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் மேனாக அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்பீச் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் தான் எல்லாத்தையுமே அப்படியே பார்க்குறீங்க, எல்லாத்தையுமே உங்கள் தலையில் கட்டிடுறாங்க. நீங்கள் லீடருன்றதுனால நீங்கள் தான் அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. நீங்களும் உங்கள் குரூப் லீடர்ஸ், அதாவது உங்கள் குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் இதை பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் சீனியர்ன்றதுனால எல்லாத்தையுமே உங்கள் தலையில் கட்டிடுறாங்க. நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க, ஓகேவா? இப்போது அந்த ஃபங்க்ஷனில் ஒருத்தவங்களாம் வந்து பேசுகிறது, சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் தான் டிசைட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டை போயிட்டு உங்கள் மேடம் கூட போய் இன்வைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, அங்கேயும் ஓடிட்டு வரவங்களை கவனிச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கீங்க. நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் இல்லை மீன்ஸ் நீங்கள் அது எதையுமே கவனிக்கலை. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஷெட்யூலில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க ஷெட்யூலில். ஸோ இப்படி இருக்கும்போது உங்ககிட்ட ஒருத்தர் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ மேம், சொல்லுங்கள் நீங்கள். நான் மது மேமை பார்க்க வந்திருக்கேன். நீங்கள் யாருங்க சார்? நான் இந்த காலேஜோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டுங்களா? சரி, மேம் வந்துட்டு சீஃப் கெஸ்ட் கூட பேசிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு, நீங்கள் கொஞ்சம் ஓரமாக வெயிட் பண்ணுறீங்களா? நான் மேம் ஃப்ரீயான உடனே உங்களை கூப்பிட்டுட்டு போகிறேன், நீங்கள் மேம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு இந்த செஷன் எல்லாத்தையுமே கவனிச்சிட்ருக்காரு. ஸோ அவர் கையிலையும் ஒரு நோட் பேடு, பென்னு எல்லாமே கொடுத்துட்டு அவங்க பேரையும் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க, ஓகேவா? இப்போ வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிட்ட உடனே லாஸ்ட்டு இந்த டே வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த டேவோட லாஸ்ட் மினிட்ஸ், ஓகேவா? அப்போ வந்துட்டு மேடம் வந்துட்டு பேசுகிறாங்க, அதாவது ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் பேசுகிறாங்க. இன்னும் ஒரு மெம்பர்ஸ் இன்னிய டேயில் ஒரு மெம்பர்ஸ் இன்னும் பாக்கி இருக்காங்கடா, அவங்க வரணும், இன்னும் வரலை, டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிடா, ஒரு கால் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெச்ஓடி கிளம்பிடுறாங்க. ஹெச்ஓடி கிளம்பிட்ட உடனே கால் பண்ணுறாங்க அந்த மெம்பருக்கு. கால் பண்ணோடனே, மேம் நான் இங்கே தான் மேம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குறாரு. அது யாருன்னு பார்த்தோன்னா நம்ம தயாங் தான். தயாங் வந்து அந்த ஏரியாவில் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன். அதாவது எப்படின்னா, இந்த காலேஜில் படிச்சுட்டு வெளியில் போயிட்டு தனியாக ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மெம்பர். அவரோட பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் அவர் இருக்கார். ஸோ நான் இங்கே தான் மேம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கின உடனே அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. தயாங், என்ன பண்ணுற நீ அந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மேம், நானும் இங்கே உட்காந்து வளர்ந்தவன் தானே, எனக்கு இது ஒரு தனி ஃபீலாக இருக்குது மேம். யாருக்கு மேம் இந்த மாதிரி கொடுத்து வைக்கும்? ஆல்ரெடி என்ஜாய் பண்ண ஒரு மூமெண்ட்டில் திரும்பவும் என்ஜாய் பண்ணுறது யாருக்கு மேம் கொடுத்து வைக்கும்? யாருக்கும் கொடுத்து வைக்காது. அந்த விதத்தில் நான் ரொம்ப லக்கி மேம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே, உன்னை யார் இங்கே உட்கார வச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் அந்த இடத்துல இல்லை சொல்லப்போனால். ஸோ அன்றைக்கி டே எண்ட் ஆஃப் த டே இல்லையா, அதனால் மேம் என்ன பண்ணுறாங்கன்னா, போதும் நீ இதுக்கப்புறம் போய்க்கலாம், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஸோ நீங்களும் வந்து உட்காந்துட்டு ஸ்டேஜ் பார்க்குறீங்க. அங்கே நம்ம தயாங் நிற்கிறாரு. ஐயோ, இவன் ஏன் போய் அங்கே நிற்கிறான்? ஓல்டு ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னோம், நம்ம போய் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கோம். மேடம் பார்த்தா என்ன தான் கொத்துவாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு தடுக்க போகும்போது மேடம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்ன பண்ணுற,
மேம் அவன் உங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னான், அவன் ஸ்டேஜில் ஏறிட்டு இருக்கான் மேம், சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும். ஏய் பையன் நீ தான் அந்த வேலையை பார்த்தாங்களா, அமைதியாக நில்லுடி, அவன் தாண்டி சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்னது இவர் சீஃப் கெஸ்ட்டா, நம்ம இவரை போய் அப்படி உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நின்றுட்டுருக்கா. ஸோ தயாங் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹாய் காய்ஸ், நான் இந்த காலேஜில் தான் படித்து முடிச்சுட்டு வெளில போயிட்டு என்னோடய சொந்த உழைப்பில் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த பிஸ்னஸில் இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகிட்டேன். நான் அது எப்படின்றத நான் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன். பட் ஆனால் ஒரு சிலருக்கு நான் தேங்க்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அதை தேங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு தேங்க் வந்து நம்ம மது மேம் ஹெச்ஓடி இருக்காங்களா, அவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கணும். நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்பை எல்லாத்தையும் திருத்தி என்னை ஒரு நல்ல வழியில் கொண்டு போனது அவங்க தான். அது அவங்களோட கடமை தான். இருந்தாலும் என்ன சொல்கிறது, ஒரு கல்லாகவே இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. அந்த செதுக்கிற அந்த சிலை செய்கிறவங்க இருக்காங்கள்ல, அவங்க கையில் தான் இருக்குது. அந்த கல்லை அழகாக்குறதும் அசிங்கமாக்குறதும் அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அந்த சிற்பி எப்படி வேலை செய்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கல்லோட சிலையும் வரும். அந்த மாதிரி என்னை செதுக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஓல்டு மெமரிஸ் எல்லாமே நினச்சி பார்த்தேன் நான் காலேஜ்குள்ளே என்டர் ஆகும்போது. ஆனால் அது எனக்கு விஷுவலைஸாக கொடுத்த எங்கே அவங்கள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயனை தேடுறாரு. அப்போது ஒயன் வந்துட்டு மேம் பின்னாடி மறையும் போது யாரை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெச்ஓடி கேட்கும்போது, இல்லை மேம் என்னை இங்கே உட்கார வச்சா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை காணோம், அந்த பொண்ணு பேர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒயன் வந்துட்டு அவங்க மேமோட சாரி, ஹெச்ஓடியோட சாரி அப்படியே பிடிக்கிறா. அப்போ அவங்க வந்துட்டு நீ தானா அடி அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கேட்குறாங்க. ஆமாம் மேம் நான் தான் மேம், தெரியாமல் பண்ணிட்டேன் மேம், என்னை ஏதாச்சும் திட்டிட்டு போகிறாரு மேம் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் அவனோட கேரக்டரே அப்படி கிடையாதுடி, அவன் எவ்வளோ ரகுடு தெரியுமா, ஆனால் இவன் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏ ஒயன்டா இங்கே தான் இருக்கா, சாரி சார் மேம், எப்போவுமே நீங்கள் என்னை வாடா போடனே சொல்லுங்கள் மேம், உங்ககிட்டேருந்து நான் ரெஸ்பெக்ட் கிடைச்சாதான் கஷ்டப்படுவேன், எப்போவுமே நான் உங்களோட குழந்த தான் மேம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அவங்களும் அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ மிஸ் ஒயன், உங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னோடய காலேஜ் டேஸில் நான் இதை அட்டென்ட் பண்ணவே மாட்டேன், நான் மாட்டிட்டு திரிஞ்சிக்கிட்டே கிடப்பேன். ஆனால் எனக்கு இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஒயனுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஏன்னா ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும்ல, நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஒரு சீஃப் கெஸ்ட்டை போய் அந்த இடத்துல உட்கார வச்சிட்டோமே அப்படின்னு அவளுக்கு ஒரு ஃபீலிங்ஸு. ஸோ அதனால் அவள் அப்படியே பயந்துகிட்டே நின்றுட்டுருக்கா. ஸோ மிஸ் ஒயன் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு தேங்க்ஸ் பண்ணிவிட்டு அவர் அதுக்கப்புறம் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ சின்ன சின்ன எப்படி சொல்கிறது, கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கல்ல. ஸோ இவர் கேட்குறாரு ஃபஸ்ட்டு கொஷின்ஸு, நிறைய கொஷின்ஸ் கேட்குறாரு. யார் யார் என்ன பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கீங்க, அந்த பிஸ்னஸை என்னென்ன ஃபஸ்ட்டு கொண்டு போகலாம், அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயத்த நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கறனால எல்லாருக்கும் சின்ன சின்னதாக ஒரு க்ளூ மாதிரி ஒரு ஐடியாஸ் மாதிரி நிறையா கொடுத்துட்ருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு இந்த லேடிஸுங்கெல்லாம் இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பேனவரை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சிலர் வந்துட்டு எழுந்து அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லைனாலும் அவங்களாம் சார் நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இதுக்கு ஐடியா சொல்லுங்கள், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் இந்த பொண்ணுங்களாம் கேட்டுகிட்டே இருக்குங்க. ஸோ இப்படியே போது அவர் வந்து என்ன கொடுக்குறாருன்னா நம்பர் கொடுக்குறாரு. என்ன நம்பர்னா ஆஃபீஸ் நம்பர் கொடுக்குறாரு. ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துட்டு இது என்னோடய நம்பர், ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களும் எடுத்து நோட் பண்ணிடுதுங்க. ஸோ அவரும் மீதி செஷன் நாளைக்கு வந்து நான் எடுக்கிறேன்டா, எனக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, ஸோ நான் போய் ஆகணும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு மேமை திரும்பி பார்க்குறாரு. அவங்க வந்துட்டு ஓகே தயா, உன்னோட பிஸி ஷெடியூலில் இதுக்காக எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லும்போது, மேம் என்ன மேம் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் மீதியை நாளைக்கு வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் மேம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஸோ ஒயன் வந்துட்டு வீட்டுக்கு போய்ட்டு அதையே யோசிச்சுட்ருக்கா. ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஃபஸ்ட்டு யார் என்னென்னு விசாரிச்சுருந்துருக்கணும், தெரியாமல் அவரை போயிட்டு அந்த இடத்துல உட்கார வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா, இதையே நினச்சிட்ருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. திரும்ப தயாங்கே தான் வராரு. ஸோ ஃபஸ்ட் பேச போகிறது அவர் தான். ஸோ வந்துட்டு அவரும் பேசி முடிக்கிறாரு. பேசி முடிச்சுட்டு மேடம், அதாவது நம்ம மது ஹெச்ஓடியை பார்க்கறதுக்கு போயிடுறாரு. ஸோ அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஹாய்டா, நல்லா ஸ்பீச் கொடுத்தாடா. அப்படிங்களா மேம், எல்லாம் உங்களோட ட்ரைனிங் தான்.
ட்ரைனிங்குன்னு சொல்லாதடா, சொல்லி கொடுத்தேன்னு அது காதில் வாங்கிட போகிறாங்க, நினச்சிக்க போகிறாங்க. இல்லை மேம், இல்லை மேம், உங்களோட ஸ்டூடெண்ட் இல்லையா, அதை தான் மேம் நான் மென்ஷன் பண்ணேன், நீங்களும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரிடா, வயசாகிட்டே போகுது, 7 வயசு ஆகுது. கல்யாணம் பண்ணுற ஐடியா இருக்கா இல்லையா? இல்லை, பொண்ணு பார்த்துட்டாங்க மேம். உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே சொல்லிட்டேன். நேற்று தான் மேம் போய் கன்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் பொண்ணு ஃபோட்டோ ஆல்ரெடி வந்துச்சு. பட் நேற்று தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் மேம். கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம் மேம், நீங்கள் கண்டிப்பாக வரணும். டேய், என்னோட பையன் மாதிரிடா நீ. உன் கல்யாணத்துக்கு வராமல் நான் எப்படா இருப்பேன் சொல்லு. இல்லை மேம், காலேஜ் டேஸில் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் தான் நான் இந்த அளவுக்கு மாறினேன். அதெல்லாம் மனசில் வச்சுட்டு கல்யாணத்துக்கு வராமல் இருந்துடாதீங்க மேம். கண்டிப்பாக நான் வருவேன்டா, புரியுதா? என்னோடய பையன் தப்பு பண்ணா அவனை அப்படியே தனி தெளிச்சா விட்டுருவேன். இல்லை, நீ என் பையன் மாதிரி தான் வி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குற மாதிரி நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவும் வருது. நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. சாரி, அன்னைக்கு டேக்கு நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு சீரியஸாக 2 பேரும் மூஞ்சை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ உங்கள் வீட்டில் நடக்கிற கான்வர்சேஷன் பார்க்கலாம். என்னப்பா ஒரு மாதிரியாக இருக்கீங்க, உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்ன? இல்லை வயன், அப்பாவுக்கு வந்துட்டு அப்பா ஒரு முடிவு எடுத்திருக்காரு வயன். என்னம்மா என்னாச்சு? எங்கேயாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி ஏதாவது திரும்ப அப்பாவுக்கு வந்துடுச்சா என்ன? ஏன்னா நீங்கள் வேறு ஒரு ஏரியாவில் வந்து இந்த ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் வந்திருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் கேட்குறீங்க. இல்லை வயன், ஏய் நீ இருடி, நான் பேசுகிறேன் என் பொண்ணுக்கிட்ட. அம்மாடி வயன், நான் என்ன நினச்சாலும் என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்குன்னு தான் நீ நம்புறியாம்மா? அப்பா இது வரைக்கும் நீங்கள் சொன்ன காலேஜ், நீங்கள் சொன்ன ஸ்கூல், நீங்கள் சொன்ன குரூப் தாங்க நான் படிச்சிருக்கேன்ப்பா. நீங்கள் எது சொன்னாலும் என்னோட நல்லதுக்கு மட்டும்தான் நீங்கள் சொல்வீங்க. நான் உங்களை ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே கேட்பேன்ப்பா. அப்படின்னா நான் உன்னை கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்டேம்மா. நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட்மா அப்படின்னு சொல்கிறாரு. வயன் வந்துட்டு, என்னப்பா சொல்கிறீங்க? இப்போ தான்ப்பா நான் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். அதுதான்மா, நான் உனக்கு ஃபைனல் இயர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டியேன்னு சொல்லிவிட்டு நான் புரோக்கர்கிட்ட கொடுத்து, கல்யாண புரோக்கர்கிட்ட கொடுத்து நான் மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தேம்மா. அதில் ஒரு பையனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். இப்போவே என்கேஜ்மெண்ட் வச்சுக்க சொல்கிறாங்க. ஒரு 3 மந்தில் மேரேஜ் வச்சுக்க சொல்கிறாங்க. அதுக்குள்ளே உனக்கும் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும், இந்த இயரும் முடிஞ்சிடும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது வயனும் சரி, அப்பா எதுவாக இருந்தாலும் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க, சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டே காலேஜ்க்கு போகிறீங்க. ஸோ காலேஜில் வந்துட்டு எப்பயும் போல் கிளாஸ் போகுது. ஸோ ஒரு 1 வீக் இதே மாதிரியே நார்மலாக நீங்கள் காலேஜ் போகிறது வர்றது இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு என்கேஜ்மெண்ட். வயன், எழுந்துருடி, டைம் ஆகிடுச்சி. அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம்மா. வயன், டைம் ஆகிடுச்சிடி. உங்கள் அப்பா பாரு, அங்கே ரொம்ப சீரியஸாக லெவலையும் பார்த்துட்ருக்காரு. நீ மட்டும்தான் ரொம்ப ஜாலியாக இருக்க. எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் தாண்டி டென்ஷன். ஏன்னா நீங்கள் தான் இந்த மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணீங்க, அதனால் உங்களுக்கு தான் டென்ஷன் இருக்கணும். எனக்கு என்னம்மா, நான் பொண்ணு, நான் மாட்டிட்டு வந்து நல்லா ஜம்முன்னு உட்காரப்போகிறேன், அவ்வளோதானம்மா அப்படின்னு சொல்கிறா. ஏய் போய் எழுந்து கூலிடி. மா பொண்ணு தானம்மா பார்க்க போகிறாங்க, நான் வேறு காஸ்ட்யூம் மட்டும் மாற்றிட்டு வரட்டுமா? தூக்கமாக வருதும்மா. மாப்பிள்ளை வந்தோடனே என்னை வந்து எழுப்புங்க, நான் ட்ரெஸ் சேஞ்சும் காஸ்ட்யூம் மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன். ஏய் போடி, போய் கிளம்புடி, உங்கள் அப்பா வந்துட்டு போகிறாரு. வயன், அம்மோ எழுந்துட்டே அடிச்செல்லாம் அப்படின்னு அவங்க அப்பா வர்றாரு. குடு குடு குடுன்னு ஓடிடுறீங்க பாத்ரூம்குள்ளார. அவங்க அம்மா, அப்பா பேச்சை தான் கேட்குது. நான் தான் பெற்றேன், ஆனால் என் பேச்சை ஒரு நாளாச்சும் கேட்குதான்னு பார்த்தியா இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் அழகா சாரி கட்டி, நான் பிக் காமிக்கிறேன், ஒரு டால் பிக் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி அழகா லெஹங்கா போட்டு கிளம்பிட்டு வந்து நிற்கிறீங்க. சிம்பிளாக தான் இருக்குது, லெஹங்காவும் சிம்பிள், நீங்கள் போட்டிருக்க அக்சசரிஸும் சிம்பிள், நீங்கள் போட்டிருக்க மேக்கப்பும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ சிம்பிளாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போது வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வராங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது உங்களோட ஃப்ரெண்டும் என்டர் ஆகுறா உங்கள் ரூம்குள்ளே. என்டர் ஆகிட்டு, ஏய் நான் மாப்பிள்ளையே பார்த்துட்டேன்டி, செம்மையாக இருக்காருடி, ஆனால் நான் அவர் எங்கேயோ பார்த்துருக்கேன்டி, ஆனால் எங்கே பார்த்தேன் தாண்டி தெரியல அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்டா. சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள. அப்படியாடி? ஐயோ, நீ எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி, அப்போ நானும் பார்த்துருப்பேன்ல. எனக்கு தெரியலடி, ஆனால் நான் எங்கேயோ அவரை பார்த்துருக்கேன்டி வயன்.
ம் சரிடி, எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குடி, யாராக இருப்பாங்கன்னு. ஏ அப்படி மாப்பிள்ளை ஃபோட்டோ பார்க்கலையாடி? இல்லடி, அப்பா பார்த்தாருல்ல. அப்பா எப்போவுமே எனக்கு கரெக்டான டிசிஷன் கரெக்டான பேர் தாண்டி சூஸ் பண்ணியிருப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் நானும் மாண்டி அடிப்பாவி. அப்போது உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை சொட்டையாக இருந்தால் என்னடி பண்ணுவேன்? ஹேர் க்ரோத் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஹேரை க்ரோத் பண்ண வச்சுப்பேன். சரிடி, சொட்டையாக இருந்து நண்பன் படத்தில் வர மாதிரி இந்த சொட்டையில் 4 முடியை கவர் பண்ணி வச்சுருந்தா என்னடி பண்ணுவேன்? ஏய் வாயை மூடடி, என்ன கேட்டி பயமுறுத்தாதடி. என் அப்பா சாய்ஸ் அப்போல்லாம் இருக்காது, புரியுதா? ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளுக்குள்ளே பேசிக்கிறா. ஸோ இப்படியே ஃபன்னாக போயிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, வயன் கீழே கூப்பிட்றாரு உங்கள் அப்பா, வாடி போகலாம். அம்மா எனக்கு பயமாக இருக்குமா. ஏய் இவ்வளோ நேரம் நல்லா வாயாடிட்டு இருந்தா இப்போ மட்டும் என்னடி பயமாக இருக்குது? அம்மா இவன் என்னதோ சொல்கிறாம்மா. ஏய் கம்மனி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் ஃப்ரெண்டை திட்டிட்டு உங்களை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் கீழே போகிறீங்க. ஸோ கீழே போன உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அப்படியே கீழே குனிஞ்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இந்த சொட்டையில் 4 முடி கவர் இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்னடா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போது அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அம்மா பொண்ணு மூஞ்சி இப்படியே கீழே குனிஞ்சிட்டு இருந்தேன்னா நீங்கள் எப்படிம்மா பார்க்குறது? மூக்கு மொழி எல்லாம் லட்சணமாக இருக்கான்னு பார்க்க வேணாமா? கொஞ்சம் உங்கள் ஃபேஸை மேலே தான் அண்ணாந்து காமியம்மா அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர். அப்போது நம்ம தயாங் தான் மாப்பிள்ளை, எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவர் வந்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. வயனுக்கு வந்துட்டு நம்ம பேரா, எங்கேயோ கேட்ட குரலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மேலே பார்க்குறாரு. பார்த்தா தயாங்க. அவளுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா யார் ஞாபகம் வச்சுருக்காங்களோ இல்லையோ, ஜஸ்ட் அவளுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா சீஃப் கெஸ்ட்டை போயிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் உட்கார வச்சதுனால அவளுக்கு அந்த இன்சிடெண்ட் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். நான் கூட சொல்லியிருப்பேன் அதையே நினச்சிட்டு இருந்தானே. ஸோ அதனால் அவளுக்கு சட்டுன்னு ஞாபகம் வந்துடுச்சு தயாங்க. தயாங் நீங்களா அப்படின்ற மாதிரி அவள் பார்க்குறா. ஆனால் எதுவும் பேசலை, தெரியாத மாதிரியே காமிச்சிக்கிறா. எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன். என்னடா பொண்ணு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி வயன்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா நீங்கள் பொண்ணு பேர் சொன்னீங்கல்ல அதனால் எனக்கு தெரியுதுமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி மழுப்பிடுறாரு. ஸோ இப்போ வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் நீங்கள் 2 பேரும் பேசி உங்களுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிக்கணும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு, அதுக்கப்புறமா சபையில் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் 2 பேரும் தனியாக பேசுகிறதுக்காக ஒரு ரூம்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்டு தான் வரா. அப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க, ஏய் இது உனக்கு யாருன்னே தெரியலையாடி, நமக்கு காலேஜில் கெஸ்ட்டாக வந்திருந்தார்ல கிம் தயாங், அவர் தாண்டி. ஆமாம் ஏன் பா செம்ம லக்கடி உனக்கு ஆப்பிள் சைஸில் எங்கேயோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன்டி அப்படின்னு நம்ம தயாங் திரும்பி பார்க்குறாரு. அவர் காதில் விழுந்துட்டே சிரிக்காத மாதிரி இப்படி நம்ம வாயை எதுக்கு ஃபேஸ் ஹைட் பண்ணிட்டு சிரிப்போம்ல, அந்த மாதிரி சிரிச்சுட்டு முன்னாடி போகிறாரு, பின்னாடி போகிறா. ஜாலியாடி எல்லா பொண்ணுங்களும் இவரை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணோம். ஆனால் கடைசியில் உனக்கே இந்த 7 நியூட்டன் ஆப்பிள் மரத்துக்கில் உட்காந்துட்டு இருந்தானா, ஆனால் அவன் தலையில் ஆப்பிளாக வந்து கீழே விழுந்துச்சான். அந்த மாதிரி இருக்குடி உனக்கு. 7 இருந்தவ கையில் நல்லா ஆப்பிள் மாதிரி ஒருத்தன் கிடச்சிட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வரா. இது எல்லாமே தயங்கு காதில் விழுது. ஆனால் தயங்கு எதுவுமே கண்டுக்காத மாதிரி போயிட்டுருக்காரு. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு, நீ எங்கடி போகிற? அவங்க 2 பேரும் மாப்பிள்ளை பொண்ணு தனியாக பேசிக்கணும்னு நினைக்கிறாங்க, நீ எங்கே போகிற அப்படின்ட்டு அவங்க அம்மா பாதியிலே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க அவளை. ஸோ நீங்கள் 2 பேரும் போகிறீங்க. அப்போ வந்துட்டு தயாங் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ரிவெஞ்ச் ஏதாவது எடுக்கணுன்றதுக்காக என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்களா என்ன? நீ அப்படி நினைக்கிறியா வயன்? இல்லை நான் ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இப்போது சீஃப் கெஸ்ட்டை இன்சல்ட் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு கோபம் இருக்கும். ஒன்று அங்கேயே திட்டிடுவாங்க, இல்லைன்னா தனியாக கூப்பிட்டாச்சும் திட்டுவாங்க, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணலையா? அதனால தான் லைஃப் லாங் இவளை வச்சு ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டிங்களோன்னு நான் நினச்சிட்டேன். சத்தியமாக அப்படிலாம் இல்லை. என்ன நடந்துச்சுன்னா, நான் உன் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரதுக்கு முன்னாடி நாள் தான் எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 40 ஃபோட்டோ வந்திருக்கும் எனக்காக. அது 40 பொண்ணுங்களில் நான் ஒரு 5 பொண்ணை செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன்.
இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஓகே பண்ணிவிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அம்மா கிட்டே கொடுத்துருந்தேன். அம்மா ஆனால் ஓகே பண்ணல, வச்சுருந்தாங்க. நீ வந்தோடனே நான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ தான் நான் காலேஜ்க்கு வந்தேன்னா, வந்த உடனே உன்னை பார்த்த உடனே ஆஹா நம்ம இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிச்சுட்டே தான் நான் அந்த ஃபங்க்ஷனில் உட்காந்துருந்தேனா, அப்போ தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஆஹா இந்த பொண்ணு நமக்கு பார்த்த பொண்ணாச்சே, ஃபோட்டோவில் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னையே தான் பார்த்துட்ருந்தேன். அந்த நார்மல் காஸ்ட்யூம்லேயே நீ ரொம்ப அழகாக இருந்த. ஒரு விஷயத்த உன்கிட்ட பொறுப்பாக கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியா? ஸோ என் ஃபேமிலியில் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அந்த கேரிங்காக பார்த்துக்கிட்ட விஷயம் எல்லாருக்குமே கரெக்டாக எல்லா விஷயத்தையுமே நீ கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தியா? அதனால என் ஃபேமிலியை நீ தான் நல்லா ரன் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஏன்னா நான் அப்பப்போ வெளியில் ட்ரிப்பு அந்த மாதிரி ஆஃபீஸ் பிஸ்னஸ் போயிடுவேன். ஸோ அம்மாவை பார்த்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்காக நான் உன்னை வேலைக்காரி மாதிரி சொல்லலை. அம்மாவை அம்மா மாதிரி பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன். அது எனக்கும் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வீட்டுக்கு போனேன். அம்மா வந்துட்டு ஓகேடா நீயும் வா நம்ம சேர்ந்து செலக்ட் பண்ணலான்னு. இல்லைம்மா நீங்கள் செலக்ட் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். எங்கள் அம்மாவும் கரெக்டாக உன்னோட ஃபோட்டோ எடுத்தாங்களா, சரி ஓகேம்மா எனக்கும் இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, நீ வேணால் ஃபஸ்ட்டு ஒரு டேட் மாதிரி போறியாடான்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. நான் சொன்னேன் டேட்லாம் வேண்டாமா, அந்த பொண்ணை பற்றி நான் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டேன். எப்படிடான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேம்மா, என்னோடய காலேஜில் தாம்மா அவள் படிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். அம்மா வந்துட்டு சரி ஓகேடா வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுட்டு வந்தாங்க. இதுதான் எனக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் சைட்லேயே பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான். என்ன முன்னாடியே உன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் உன்னை நேரில் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபோட்டோஸை வச்சு கண்ணும் பார்த்து வர்றது தானே காதல் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அவளுக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துடுது, சிரிச்சிட்றான். நான் உங்ககிட்ட சாரி சொல்லணும், ஒரு சீஃப் கெஸ்ட் அங்கே உட்கார வச்சுருக்கக்கூடாது. நான் சீஃப் கெஸ்ட் அடி, இன்னும் உனக்கு என்ன டீஸ்லாம் சொல்கிறீங்க? ஆமாம் நீ என் பொண்டாட்டி தானே, பொண்டாட்டியை ஷார்ட் ஃபார்ம் டி தானே டி, ஏன் தான் எங்கள் ஃபுல்லாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிடுறீங்க. ஸோ அப்படியே வெளியில் போகிறீங்க, செஞ்சுட்டு 2 பேரும் கையை ஹோல்ட் பண்ண மாதிரி போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டை ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு சைகை காமிக்கிறா, கடிச்சே சாப்பிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீங்கள் கொன்னுடுவோம் பொடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. ஸோ கீழே போயிட்டு எங்கள் 2 பேருக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்லிடுங்க. சம்மதமாப்பா, அப்புறம் என்ன இப்படியே தட்டை மாற்றிடுங்க, ரிங்கையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டத்தில் வந்து ஒரு கருப்பு ஆடு கத்துது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு அப்படியே என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிடுது. உங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஒரு 2 மந்த் இல்லை 3 மந்தில் மேரேஜ் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் 2 பேரும் நல்ல 2 பேரும் எப்படின்னா ரொம்ப நிறையா பேசிக்கிறது, லவ் பண்ணுறது. இந்த 3 மந்த்லேயே நிறையா லவ் பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன ஜாலியாக ஜிம்கானா தான், ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஷாப்பிங்லாம் போகும்ல, அந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் போகுது. எல்லாமே நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பண்ணுறாரு ஒரு விஷயத்தை தவிர்த்து. அது என்னென்னா, நீங்கள் என்ன ஆசைப்பட்டிருப்பீங்கன்னா, வெட்டிங் வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடாது, எல்லோரும் முன்னாடியும் ஒரு கல்யாணம் யாருக்கும் தெரியாமல் ஓடி போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே பேசலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே போகிறீங்க. போயிட்டு அப்படியே திரும்புறீங்க. என்னடி சொல்லிடிமா, இல்லை நம்மக்கிட்ட ஒன்று சொல்லணும். இப்போ நீ வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஓகேவா, என்னோடய ஹஸ்பண்ட் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டு. உன் பேர் வந்துட்டு வி ஓகேவா, நான் வீன்னு இன்னொரு பேர் இருக்குல்ல, ஸோ வி. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். சரி சொல்லு வி, சொல்லு. எனக்கு ஒரு ஆசைடா, ஆனால் அதை என் புருஷன்கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குடா வி. என்ன சொல்லு, முடிஞ்சா
நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஏய் நீ என் ஃப்ரெண்டாக ஹெல்ப் பண்ணுறேன்னு தாண்டி சொன்னேன். சரி எனக்கு மேரேஜ் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் என் புருஷன் எல்லோரும் முன்னாடி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான்டா. வேணும்னா அவனை கழட்டி விட்டு வந்துரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். டேய் இப்போ தானே சொன்னேன் நீ என் ஃப்ரெண்டுன்னு. சரி சரி இப்போ நான் என்ன பண்ணணும்? அவன்கிட்ட சொல்லி புரிய வையன், ஓடி போய் ஒரு தடவை திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு. சரி நான் சொல்கிறேன், அவன்கிட்ட பேசிவிட்டு அவன் என்ன சொல்கிறான்னு அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவளும் சரி ஓகே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே சொல்லிடுவியா? சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போது அவர் கால் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் யார்? நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான். எல்லாருமே மேரேஜ்க்கு வந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே மச்சான் என்னடா கல்யாணமா, ஜாலி தான். அட போங்கடா, என் ஒய்ஃபு என்கிட்ட ஒன்று கேட்குறா, ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலடா. எங்கள் அம்மாவுக்கும் தெரிஞ்சா இதில் நான் உன்னை இப்படி தான் வளர்த்தனாடா அப்படின்னு ஒரு பெரிய சோகப்பாட்டே பாடுண்டா. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா. இது என்னன்னு சொல்லுடா. அதை ஏன்டா கேட்குறீங்க? அவளுக்கு யாருக்கும் தெரியாமல் ஓடி போய் ஒரு மேரேஜ் பண்ணிக்கணுமா, எல்லோரும் முன்னாடியும் சேர்ந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்கணுமாடா. அதுதான். அவ்வளோதானே மச்சான், பண்ணிவிடுவோம் அவடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. என்னன்னா நம்ம ஜிமன் சொல்கிறாரு, இதான் பிளான், இதான் பிளான், இதான் பிளான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. டேய் என்னடா பிளானு, இதான் பிளான் இதான் பிளானுன்னு சொல்கிறீங்களே. டே மச்சான் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம், நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் ரூம் மட்டும் எதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிஸ்டர் ரூமையும் காமிச்சிடுறாங்க. ஸோ மேரேஜ் டே வருது. இப்போ எப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு காலையில் மேரேஜ், இன்றைக்கி இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் அதெல்லாமே போயிட்டுருக்கு. அப்போது மெஹந்தி ஃபங்க்ஷனில் நீங்கள் எல்லோரும் நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் கூட நல்லா ஜெல் ஆகிட்டீங்க. இப்போ நம்ம ஜிமன் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நைட்டு 11 o'clock ரெடியாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெரியவங்களுக்கு தெரியாமல் பேசிக்கிறாங்க. ஸோ இப்போது 11 o'clock நைட்டு 11 o'clock ஆகுது. நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க, ஓடி போகிறதுக்கு பிளான் பண்ண மாதிரி ரெடியாக இருக்கீங்க. இப்போ நம்ம ஜிமன் வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. எங்கே போகிறாருன்னா ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி, அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய கடலே இருக்குது. ஓகேவா? பாலடைஞ்ச வீடு மீன்ஸ் ஹாரர் ஹவுஸ்லாம் கிடையாதுடா, அது ஒரு வீடு இடிஞ்சிருக்கு அவ்வளோதான். எப்படின்னா அந்த சுனாமி வந்து அடிச்சுட்டு போனதா அந்த மாதிரி இடிஞ்சிருக்கு. ஸோ அந்த வீடு பின்னாடி ஒரு ரிவர் இருக்குது, கடல் இருக்குது. அந்த கடலில் உங்களை வந்துட்டு கூப்பிட்டு போகிறாரு போட்டில், சின்ன போட்டில் கூப்பிட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம் உள்ளே போனோடனே பார்த்தா ஒரு பெரிய லைட் செட்டிங் ஒன்று எரியுது. பார்த்தா ஒரு பெரிய போட் ஒன்று இருக்குது. அந்த போட்டில் நீங்கள் தயாங் வந்து நின்றுட்டுருக்காரு, கையை நீட்டுறாரு. நீங்கள் ஜிமின்ஷியை பார்க்குறீங்க. நீ தானே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிளான் பண்ண, சீக்கிரமாக ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போட்டில் ஏற்றி விடுறாரு. ஸோ நீங்களும் தயாங்கும் அப்படியே போட்டில் போயிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு தீவு மாதிரி வருது. அந்த தீவில் நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறீங்க. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, அவர்கிட்ட ஜாலியாக பேசுகிறீங்க. மார்னிங் விடியுது. இங்கே எல்லோரும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் காணோம்னு சொல்லிட்டு 2 வீட்டு சைடும் பயப்படுறாங்க. உங்கள் அப்பா வந்துட்டு இல்லை என் பொண்ணு அப்படி பண்ணுறவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கலவரமே வெடிக்குது. இந்த சைடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அழகா ஹக் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு நம்ம தயாங் கேட்குறாரு, ஏய் என்னடி என்ன, அவர் பேர் இப்போ வி இல்லையா, ஃப்ரெண்டுன்னு தானே சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ என்ன கேட்குறாருன்னா, ஏய் என்னடி என்னை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிற, உன் புருஷன் தயாங் பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டானா? அவன் நினச்சிட்டு போகிறான், அவன் தான் என்னை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க கூப்பிட்டு போகல, நீ தானே அரேஞ்ச் பண்ண. ஏய் அப்போ நான் உனக்கு வேணாமாடி வி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம நெஞ்சு மேலே அடிப்போம்ல அந்த மாதிரி அடிக்கிறீங்க. நீங்கள் இருக்கிற இடமும் இருட்டில் இருந்து விடிஞ்சிருக்கும். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஒரு மேரேஜ் ஹால் செட் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் அங்கே உட்காந்து நீங்கள் 2 பேரும் கிறிஸ்டியன் ஸ்டைலில் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. பார்த்தா அங்கே 7 மெம்பர்ஸ் வராங்க, பிடிஎன் மெம்பர்ஸ் 6 மெம்பர்ஸும் அங்கே வராங்க. ஸோ 7 மெம்பர்ஸ்ன்னு நான் ஏன் சொன்னேன்னா, மேரேஜ் பண்ணுறதுக்காக இங்கே பாஸ்டர் வந்திருப்பார். ஸோ
அதனால தான் நான் 7 மெம்பர்ஸ்ன்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு கிறிஸ்டியன் ஸ்டைலில் வெட்டிங் நடக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் தாலி கட்டிட்டீங்கன்னா அங்கே போய் வேறு தாலி கட்டணும்ல, நீங்கள் மாட்டிப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் கிறிஸ்டியன் ஸ்டைலில் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இந்த சைடு பார்த்தோன்னா உங்களோட பேரண்ட்ஸும் பையனோட அம்மாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம்மன் வந்துட்டு, என்ன எல்லாம் இங்கே நின்றுட்டுருக்கீங்க, வெளியில் மாப்பிள்ளை அங்கே நின்றுட்டுருக்காரு, பொண்ணு நின்றுட்டுருக்காங்க, அவங்கள வரவேற்கணும்ல, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஸோ வெளில போய் பார்த்தோன்னா நீங்கள் வந்துட்டு மணப்பெண் கோலத்துலேயும் நம்ம தயாங் வந்துட்டு மணமகன் கோலத்துலேயும் நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் 2 பேரும் உள்ளே வரீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, எங்கடி போனேன் அம்மா, நான் ரூமில் தான் இருந்தேன், நீங்கள் தான் என்னை தேடத்துக்கு மறந்துட்டீங்க. என்னடி நான் அவ்வளோ நேரம் ரூமில் தேடிட்டு இருந்தேனேடி, அம்மா இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. ஸோ இந்த பக்கம் தயாங்கிட்ட அவங்க அம்மா கேட்கும்போது, அம்மா நான் உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிட்டேம்மா, மன்னிச்சிடுங்க. நீங்கள் தானே சொன்னீங்க வரப்போகிற பொண்டாட்டியை கண்கலாமல் பார்த்துக்கணுன்னு, அதனால தாம்மா, ஆனால் அது என்னென்னு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படியே உங்களோட மேரேஜ் இனிதே முடிகிறது. மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது நீங்கள் ரூம்குள்ளே போன உடனே 2 பேரும் பார்த்து செம்மையாக சிரிச்சுக்கிறீங்க. நீங்கள் ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு, லவ் யூ தயாங்க, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இந்த 3 மாதத்தில் உனக்கு முதல்ல லவ் வந்துச்சா? 3 மாதத்தில் லவ் வந்துச்சு தான், ஆனால் ரொம்ப லவ் வந்தது எப்போனா என் ஆசையை நிறைவேற்றினல அப்போதான் உன் மேலே லவ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி. எங்கள் அப்பா மாதிரி நீயும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குற, அதுக்காக நான் உன்னை அப்பாவாக பார்ப்பேன்னா சத்தியமாக பார்க்க மாட்டேன், ஓகேவா? என்னோடய காலேஜில் எத்தனை பேர் உன் பின்னாடி சுற்றுனாங்க, ஆனால் நீ எனக்கு தான் கிடச்சிருக்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. இதுக்கு மேலே அவங்க 2 பேரும் ஹாப்பியாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மிஸ். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மிஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் அந்த பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. லவ் யூஸ் சராங்கே ஆமிஸ், பாய், டேக் கேர்.